ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஈரான் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட மோதலில் அமெரிக்கா தலையிட்டதால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் மூண்டது. இரு நாட்டு படைகளும் கடுமையாக சண்டையிட்டதால் மத்திய கிழக்கில் கடும் பதற்றம் நிலவியது. ஈரான் நிர்வகிக்கும் ஆர்மூஸ் ஜலசந்தியை அமெரிக்க படைகள் சுற்றி வளைத்ததால் பதற்றம் அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து ஆர்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் சர்வதேச சரக்கு கப்பல்கள் அவ்வழியே பயணிப்பதில் சிக்கல் நீடித்தது. கடந்த 4 மாதங்களாக போர் தொடர்ந்ததால் பல்வேறு நாடுகளின் கப்பல்கள் நடுக்கடலில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ஏற்கனவே மத்திய கிழக்கில் நிலவிய போரால் கச்சா எண்ணெய் உற்பத்தி சப்ளை பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. போருக்கு முன் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $60க்கு விற்கப்பட்ட நிலையில் போர் பதற்றம் உச்சத்தில் இருந்த நேரத்தில் எண்ணெய் விலை $110 கடந்தது. இந்நிலையில் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை குழு நடத்திய அமைதி பேச்சு வெற்றி பெற்றதை அடுத்து கடந்த வாரம் போர் முற்றிலும் முடிவுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் $70 எட்டியுள்ளது. இந்நிலையில் ஆர்மூஸ் ஜலசந்தியை கப்பல் போக்குவரத்திற்கு திறந்து விடுவதாக ஈரான் அறிவித்தது. ஆர்மூஸ் ஜலசந்தியை கடப்பதற்காக பல மாதங்களாக காத்திருந்த சர்வதேச கப்பல்கள் ஒவ்வொன்றாக அதை கடக்க துவங்கியுள்ளன. இதுவரை இந்தியாவுக்கு வரவேண்டிய 30 சரக்கு கப்பல்கள் ஆர்மூஸை கடந்துவிட்டதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அவற்றில் 15 கப்பல்களில் எல்பிஜி மற்றும் எல்என்ஜி எரிவாயுக்கள், பிற கப்பல்களில் கச்சா எண்ணெய் மற்றும் பிற வர்த்தக சரக்குகள் இடம்பெற்றன. மேலும் 26 கப்பல்கள் ஆர்மூஸ் ஜலசந்தியை கடப்பதற்காக வரிசையில் காத்திருக்கின்றனர். அவற்றிலும் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சரக்குகள் உள்ளதால் நம் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. போர் பதற்றம் உச்சத்தில் இருந்த காலத்தில் ஆர்மூஸ் ஜலசந்தியை கப்பல்கள் கடப்பது சவாலாக இருந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 22 கப்பல்கள் ஜலசந்தியை கடப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.